கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தேவன் தாவீதின் சங்கீதம் 18:29 இப்படியாக சொல்கிறது: உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய தாசனாகிய தாவீது தன்னுடைய வாழ்வில் பல போராட்டங்களையும் எதிரிகளையும் சந்தித்தார். முக்கியமாக சவுல் ராஜாவும் அவருடைய பெரிய சேனையும் தாவீதுக்கு விரோதமாக எழுந்தபோது பல சவால்களையும் தடைகளையும் சந்தித்தார். ஆனாலும் இவைகள் ஒன்றும் தாவீதை மேற்கொள்ளவில்லை. மாறாக கர்த்தராலே அந்த பெரிய சேனையை ஜெயித்தார். கர்த்தராலே மதிலை தாண்டினார். இது நிமித்தம் தாவீது அறிந்து கொண்டது தன் வெற்றியை தன்னால் அல்ல, தேவனால் என்று ஒப்புக்கொள்ளுகிறார். நாமும் கூட பலவிதமான சவால்களையும் தடைகளையும் எதிர்கொள்கிறோம். நம்முடைய எதிர்காலம் எப்படியாய் முடியும் என்றும், மூடிய கதவுகளை குறித்து, முடியாத சூழ்நிலைகளை குறித்து, என்னுடைய பலத்தினால் இதை எப்படி செய்து முடிப்பேன் என்று எண்ணுவதுண்டு. ஆனால் ஒன்று நிச்சயம், நாம் தனியாக இல்லை, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதே உண்மை. தேவன் நம்மோடு இருந்தால் சவால்களை வெல்லலாம், தடைகளை தாண்டலாம். வேதம் சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனையன்றி கன்மலையும் யார்? என்னை பலத்தினால் இடைக்கட்டி என் வழியை செவிப்படுத்துகிறவர் தேவனே. என் சகோதரரே, நம்முடைய பலவீனத்தில் தேவன் பலன் தருகிறார். சவால்களில் தேவன் வெற்றி தருகிறார். ஆபத்துகளில் தேவன் கேடகமாயிருக்கிறார். வாழ்க்கை என்ற பயணத்தில் தேவனே நமது கன்மலை. ஆகவே கர்த்தராலே நாம் எல்லாவற்றையும் தாண்டுவோம். அவராலே ஒரு சேனையை ஜெயமெடுப்போம். கர்த்ததாமே நமக்கு வெற்றி தந்து நம்முடைய வழியை பரிபூர்ணப்படுத்தி நம்மை பலப்படுத்தி தேவன் மட்டுமே நம்முடைய ஆதாரமாய் வெளிப்பட்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.